வீடியோ பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் சிவகாசி அபிஷியல் டீம் சார்பாக வணக்கம். அண்ணா, நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வரமா சாபமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் என்ன கேட்டால் வரணும்னு சொல்லுவேன். வேறண்ணா? வேறன்னா என்ன சொல்ல, வரம்னா எப்படி நினைக்கிறீங்க? மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மெஜாரிட்டி அதிகமானதாக இருக்குது. இந்தியாவோட மொத்த பட்டாசு உற்பத்தியில் இந்த ஒரு ஊரை நம்பிய 70% விழுக்காடுகள் வந்து இங்கேருந்து தான் சர்வீஸ் ஆகுது. அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வரமா சாபமா? வரம்தான். இது வந்து ஒரு நல்ல மிகச்சிறந்த தொழில். இதனால் மக்கள் வந்து எல்லாம் நல்லா ஒரு பக்கம் சேதாரம் ஆனாலும் மக்கள் ஒரு வாழத்தான் செய்கிறாங்க. அதான் கணக்கு. இதனால் நல்லா நிறையா பேர் நல்லா இந்த தொழில் பண்ணி சாப்பிட்றாங்க. எல்லாமே நம்ம ஊருன்னு இல்லை, எல்லாருமே எல்லா ஊர்லேயும் கடை வச்சு நல்லா முன்னேறுறாங்க மக்கள். அப்படிங்கும்போது இது வந்து தொழிலாளிக்கு கொஞ்சம் பிரச்சனை இது ஆகுது. ஆனால் அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து நல்லா சிறந்த முறையில் நல்லா கவனிக்கணும். நல்லா அவங்களுக்கு திடீர்னு ஒரு பாதிப்புன்னா அவங்களுக்கு நல்லா நல்லா பொருளாதாரம் கொடுக்கணும், உதவி நல்லா வலுவாக செய்யணும். அப்புறம் இன்னொன்று, அந்த இது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக எவ்வளவு இதாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க மற்ற அதிகாரிகள் வந்து நடவடிக்கை பயங்கரமாக நல்லா எடுக்கணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இத்தனை பேர் தான் வேலை செய்யணும், இது ஒரு இடத்துல இவ்வளோ தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறக்க அதிகாரிகள் வந்து நல்லா இது பண்ணணும். அதான் என்னுடைய கருத்து. எல்லாரும் மக்களுக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி எல்லா தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும். மேக்சிமம் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சூப்பர். அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், சிவகாசிக்கு நம்ம பட்டாசு வரமா சாபமா? கண்டிப்பாக வரந்தான். இருந்தாலும் நம்ம பண்ணுற தப்புனால தான் ஃபயர் ஆகுது எல்லாமே. மெயினாக சரக்கு அடிச்சுட்டு வர்றாங்க காலையில். ஃபஸ்ட்டு விஷயம் அது. ரெண்டாவது கவனக்குறைவு அதிகம். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா வந்தால் 5 லட்ச ரூபா கிடச்சிரும், அதனால் மற்றவங்க உசுரும் போகுதுன்றதை யோசிக்காமல் வந்து எதாவது பண்ணிடுறாங்க. அதுதான் தப்பு. அவ்வளோதானே? வேறு ஏதாவது சொல்கிறீங்க? வேறு என்ன சொல்ல, மெயினாக வந்து நம்ம கவனக்குறைவு தான், வேறு எதுவுமே இல்லை அதில். ஓகே, தேங்க்யூ. அண்ணா சொல்லுங்கள், நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வரமா சாபமா? வரந்தான் சார். வரந்தான். அதாவது பல கோடி மக்கள்னு சொல்கிறத விட லட்சக்கணக்கில் மக்கள் வந்து இதில் வேலை பார்க்குறாங்க. நானும் அதில் தான் வேலை பார்க்குறேன். நாங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸ் வந்து விநாயகா, சோனி, அதை சுற்றி தான் எங்கள் ஊரே இருக்குது. செங்கமலைப்பட்டின்னு பேர் எங்கள் ஊர் பேர். அங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு 2000 தலைக்கட்டு இருப்பாங்க. 2000 தலைக்கட்டுனா 2000 வீடுகள் இருக்கும் அந்த ஊரில். செங்கமலைப்பட்டி, ஆலமரத்துப்பட்டி, நாரணாவரம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பூராமே எல்லாமே வந்து பட்டாசு கம்பெனியை நம்பி தான் இருக்குவாங்க. சப்போஸ் ஒரு வாரம் லீவ் விட்டாலுமே மக்கள் பூரா சாப்பாட்டுக்கு என்ன செய்ய திண்டாடுற மாதிரி தான் நிலைமை இருக்கும். ஆனால் எல்லா மக்களுமே பட்டாசு தொழிலை நம்பி தான் அந்த ஊர் மக்களே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 பட்டி, ஆலம்பத்துப்பட்டி, சோரம்பட்டி, வடமலாவரம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோவிந்தநல்லூர், முதலிப்பட்டி, நாரணாவரம், நடுவுப்பட்டி அப்படின்னு ஒரு வாடியூர், அப்படி ஒரு 18 பட்டி அங்கிட்டு இருக்குது. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூராமே பட்டாசு தொழிலை நம்பி தான் இருக்குவாங்க. எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் நாங்களுமே பட்டாசு தொழிலும் வேலை செய்வோம். எங்கள் அம்மா வந்து வெடி உருட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா, நான் வந்து கம்பெனியில் பாக்கெட் போடுறது, சர பாக்கெட் இதெல்லாம் போடுவாங்க, அந்த பாக்கெட் போடுவோம். மற்ற இப்போ அந்த பாக்கெட் இதெல்லாம் வேலை இல்லாமல் போச்சு. அதனால் நாங்கள் கார வேலைக்கு போகிறப்ப முக்கால்வாசி இதில் சின்ன சின்ன ஐட்டங்கள் வந்து இப்போ வந்து குறைச்சிட்டாங்க. அதனால் மக்கள் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ உள்ளே போனால் ஏதாவது ஆயிரும்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ அது எப்படி? ஏன்னா நமக்கு சாப்பாடு போடுறதே அதுதான் ஆகிப்போச்சு. ஏன்னா நமக்கு சாப்பாடு தான் மெயினேவும். நமக்கு உணவு தர்றதே அந்த ஃபேக்ட்ரி தான். அதை விட இப்போ நமக்கு என்ன செய்ய? அதனால் கட்டாயம் போய் தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. நம்ம பிள்ளை பொண்டாட்டி பிள்ளைகளை அப்புறம் காப்பாற்றுறதுக்கு என்ன செய்ய? ஏன்னா வேலை அந்த வேலை தான் இருக்குது. நம்ம சிவகாசியை சுற்றி பார்த்தாலுமே அந்த பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹவுஸை பார்த்து பிரிண்டிங் இருக்குது. அந்த அட்டையை பிரிண்ட் அடிக்கிறது எல்லாமே பிரிண்ட். முக்கால்வாசி வேலை வந்து
ஃபயர் ஹவுஸை ஒட்டியே தான் அந்த ஃபேக்ட்ரிலாம் செயல்படுது. அதனால் ஃபயர் ஹவுஸ் வச்சு தான் எல்லாமே சிவாசி இயங்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நோட் புக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமேவும் பட்டாசு தொழிலுக்குன்னு ஒரு பிரிண்டட் ஒரு இருக்குது. அது முக்கால்வாசி கம்பெனி வந்து பட்டாசு தொழில் நம்பி தான் அந்த பிரிண்டட் கம்பெனியில் இருக்குது. அந்த அட்டைப்பெட்டி அடிக்கிறது, இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறது, இந்த லேபிள் அடிக்கிறது எல்லாமே வந்து பிரிண்ட் அடிக்கிறது ஆஃபீஸை பொறுத்து தான் அவங்க பிரிண்ட் அடிப்பாங்க. அதனால் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வேலை செஞ்சால் தான் பிரிண்ட்டுக்காரங்களுக்கும் வேலை இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா அதுலேயும் லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க டவுனுக்குள்ளே. ஏன்னா அவங்களுக்கும் வேலை வேணும்னா ஃபயர் ஹவுஸ் ரன் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பிரிண்டட் அவங்களுக்கும் தொழில் நடக்கும், மக்களும் வேலை செய்வாங்க. ஒரு சில கம்பெனி மட்டும்தான் நோட் புக் அடிப்பாங்க. மற்ற கம்பெனிக்கு பூராமேவும் பிரிண்டடு இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு தேவையானதை அடிப்பாங்க. குழாய், இந்த ஃபேன்சி குழாய், இந்த சில்லு உருட்டு குழாய், அதோட தாள், அந்த ஸ்டிக்கரு, அந்த லேபிள் எல்லாமே பிரிண்டிங் அதெல்லாம் அடிப்பாங்க. அதனால் முக்கால்வாசி ஃபயர் ஹவுஸ் வேணும், கட்டாயம் செயல்படணும். அது இருந்தால் தான் நம்ம சிவகாசி ரன் ஆக முடியும். ஆனால் நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வரமா சாபமா? வரந்தான். ஏன்னா நம்ம சேல்ஸ் நம்ம நாட்டில் இங்கே தான் அதிகமாக நடக்குது. அதனால் நிறைய பேர் பிழைக்கிறாங்க. அதனால் அது வரந்தான், சாபம் கிடையாது. நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வரமா சாபமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் வரவும் தான் சொல்லுவேன் ப்ரோ. எங்கள் அப்பாவும் ட்ரேடிங் தான் பார்க்குறாங்க, ஸ்கோரிங் வச்சுருக்காங்க. அதில் நல்ல லாபம் தான் கிடைக்கி, எந்த நட்டமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் என்ன வருஷத்துக்கு ஒருக்கா 2 பைராசு வெடிக்குது, அதுதான் பிரச்சனை. அதையும் கொஞ்சம் அவங்க வேலை பார்க்குறவங்க நீட்டாக வேலை பார்த்தாங்கன்னா அது ஒன்றும் பாதிப்பாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அவ்வளோ. ஆனால் நம்ம சிவகாசிக்கு பட்டாசு வரமா சாபமா? வரந்தான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே எல்லா தொழிலுமே தீ இல்லாமல் கிடையாது. எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து தீப்பெட்டி தான். அதாவது இங்கே ஃபயர் ஹவுஸ் ஃபுல்லாகவே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஃபயர் ஹவுஸை நம்பி தான் எல்லா தொழிலுமே இருக்குது. பிரிண்டிங்லேருந்து ஒரு எம்போஸ் தொழிலிருந்து ஒவ்வொரு தொழிலுமே அடிப்படை தொழில் வந்து பிரிண்டிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஹவுஸுக்கு நாங்கள் தான் மூலப்பொருள். எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் ஒரு கெமிக்கல் என்ன ஒரு பொருள் இல்லாமல் சிவாசியிலேருந்து தான் எல்லா ஊருக்குமே போகும். வெடிப்பொருள் மூலப்பொருள் ஃபுல்லாகவே இங்கே தான். எங்கள் இந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலுமே இங்கே தான் வருவாங்க. வெடி பிரிண்டிங்னாலே இங்கே தான், வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். தேங்க்யூண்ணா. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை. ஸோ ஏன்ட்ட சிவகாசிக்கு பட்டாசு ஒரு வரமா சாபமான்னு கேட்டிங்கன்னா வரம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் சிவகாசினா தெரியாத ஆளே கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ சிவகாசினாலே பட்டாசு தான் அடையாளம். ஸோ அதை நம்ம என்றைக்கு விட்டுறக்கூடாது. ஸோ பட்டாசுனால நிறையா பாதிப்பு வருது. ஸோ அதுக்கு எது மாற்று வழி அதை தான் நம்ம பார்க்கணும், தவிர பட்டாசை விடக்கூடாது. ஓகே, இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.